வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். MK தொலைக்காட்சியின் வாயிலாக விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிலையத்திற்கு சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை நேரலையில் வந்து உங்களோட பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் மிக எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கார். இன்றைய தினம் வருகை தந்திருக்கார். வணக்கம் சுவாமி. நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நேயர்கள் யாரும் பேச போறதில்ல. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலையத்திற்கும் சரி, இல்லைன்னா அந்த மொபைல் நம்பருக்கும் சரி, நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கறீங்க. அந்த கேள்விகளை உங்களுடைய மக்கள் கேட்கப்பட்ட கேள்வியை நான் இன்னைக்கு கேட்க போறேன். ஸோ மக்கள் யாரும் பேச போறதில்ல. ஆனா இந்த கேள்விகள் பொதுவான கேள்விகள், இதை பார்த்து எல்லாருமே பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வந்து சுவாமிஜி வந்து இன்னைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. வணக்கம் சுவாமிஜி. இப்போ வழக்கமா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன சொல்லி ஆரம்பிக்கும்? தன்னுள் நேசிப்பவர் கடவுள், தாய்மையை நேசிப்பவர் மகான், தன்மையை நேசிப்பவர் மனிதர்னு சொல்லிடுறாங்க. நன்றி சுவாமிஜி. மன்னிக்கணும், இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கேட்கலாம். தன்மையை அப்படின்னும் போது மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க தெரியல. என்ன தன்மைங்கிறது? அதாவது நம்ம ஒவ்வொருமே ஒவ்வொரு விதமான தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அதை வந்து தனிமையில உட்காந்து தன்மையா பேசு ஒரு தட்டை அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? அடக்கமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசு. நிதானத்தோட எல்லாரும் விரும்புறது அதுதான். ஒருத்தர் ஹார்டா பேசினா அவர் கொஞ்சம் நிதானமா பேசுறாங்க. கண்டிப்பா. அந்த தன்மை, நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்கக்கூடிய ஒரு மனிதர், அதை நேசிச்சு திருத்தணும். அதே மாதிரி ஒருத்தர் கேரக்டர், இப்போ உங்கள்கிட்ட யாரும் ஒருத்தர் நல்லா அன்பா பேசினா உங்களுக்கு பிடிக்கும், உங்களை உயர்த்தி பேசினா பிடிக்கும். அப்ப அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த தன்மையை மனிதர்கள் நேசிக்கிறார்கள். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய நேயர்கள் வந்து ஆன்மீகத்துல சந்தேகம் கேட்கறாங்களோ இல்லையோ, சுவாமிஜி ஒவ்வொரு லைவ்லயும் அந்த கருத்து சொல்றாருங்களா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றாங்க. இன்னைக்கு சொன்னதும் உண்மையிலே பயனுள்ள. தன்மையை நேசிக்கிறத விட்டு அவங்களுடைய உண்மையான தன்மையை நேசிக்கணுங்கிறது தான் இதோட முக்கிய கருத்து. நன்றிங்க சுவாமிஜி. தன்னைத்தான் அறியணுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேங்க சுவாமிஜி. சுவாமிஜி, இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்வி தொடங்கும். நிறைய நேயர்கள் கேட்ட கேள்வி, ஒருமித்த கேள்வியா கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு சில மாசங்கள்ல வாசல்ல கோலம் போட்டு அந்த கோலத்துல நடுப்புறம் சாணத்தை வச்சு, அது என்ன காரணம்? அது என்ன? முக்கியமா அது மார்கழி மாசங்கள்ல காரணம் மார்கிழி. ஃபர்ஸ்ட் தமிழ் மாதங்களை பத்தி நான் அடிக்கடி டிவியில சொல்லியிருக்கேன். அதுல மார்கிழிங்கிறப்ப என்ன ஆகும்னா, தன் ஆணவங்கள் அழியக்கூடிய மாசம் அது. அப்போ வந்து வீட்டு வாசல்ல அந்த சாணம் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறப்ப பசுஞ்சாணத்துல தான் முக்கியமா வைக்கணும். அதுக்கு காரணம்னா பஞ்ச கவ்யம், அதாவது பாவம் போக்கக்கூடிய எல்லா புண்ணிய காரியங்கள்லையும் பசுஞ்சாணம், பசுங்கோமியம், பசுந்தயிர், பசு நெய், பசும்பால், இது 5ஐயும் கலந்து அதில் புண்ணிய சேத்திரத்தங்களுடைய மந்திரங்கள், கங்கா, இதெல்லாம் ஆவாகனம் பண்ணி அங்கே புரோச்சனம் பண்ணுவாங்க. அது மூலம் என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாவங்கள், இது 5 விதமான பூதத்துக்கு உண்டான பாவங்கள் நிவர்த்தி அடைகிறதா ஐதீகம். அதாவது நெய் சேர்த்துறப்ப மகாலட்சுமியோ அந்த தர்த்திரியம் வெளியே போய் மகாலட்சுமி உள்ள வராங்க. அதே பசுஞ்சாணத்துல முன்னாடி வச்சு அதுல செம்பருத்தி பூ தான் வைக்கணும். இப்ப நிறைய பேர் நிறைய பூ வைக்கிறாங்க, செம்பருத்தி பூ தான் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டுல எப்பொழுதுமே எந்த நோய் நொடிகளும் வராது. அதுதான் அங்க வைக்கிறது. பசு சாணத்துல தெளிக்கிறதுக்கு காரணமும் வீட்டுக்குள்ள தீயவை, இந்த ஏவல்கள், சும்மா போகக்கூடியது, ஆன்மாக்கள், இது எல்லாம் வராம இருக்கிறது தான் பசுஞ்சாணத்தை தெளிக்கிறது. மார்கழி மாசம் பசுஞ்சாண பிள்ளையார் வைக்கிறது. அது செம்பருத்தி பூ தான். ஆனா இப்ப வைக்கிறது எல்லாருமே வந்து அந்த பூசணி பூ வச்சிருவாங்க. ஆனா செம்பருத்தி பூவுக்கு தான் முதல் மரியாதை. ஏன் அப்படின்னா, அது ஒரு மனிதன் பிறந்து இப்ப உங்க வகுத்து வழிங்கிறப்பதான் அந்த வகுத்த ஒரு ஸ்பாட்டாவே உங்களுக்கு, அந்த வகுதுலேயே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் வகுரை பத்தி யோசிக்க மாட்டீங்க. அதே போல இப்ப ஹார்ட்ல பிரச்சனை வரப்பதான் ஹார்ட்டை பத்தி யோசிப்பீங்க. அதனால செம்பருத்தி பூ வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுக்கும் சக்தி கொடுக்கும். அதனால செம்பருத்தி பூ வைக்கணும். இதுக்கு ஆன்மீக சித்தர் வழியில இன்னும் 2-3 காரணங்கள் இருக்கு. அது இப்போதைக்கு மக்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்களுக்கு தேவையானது என்ன, அது தெரிஞ்சோம். நன்றி நன்றி சாமி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, நீங்கள் உங்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில சந்திக்கணும்னா ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் சந்திக்கலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, முகப்பேர் ஈஸ்ட்ல DAV கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134,
வந்து ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில சந்திக்கலாம். திருச்சியில எங்கன்னு பாத்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்க டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு, அங்க இறங்கினீங்கன்னா போதும். இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் ஹோட்டல்ல. எந்த இடத்துல நீங்க சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை. சுவாமிஜி இப்போ வந்து இந்த விளக்கு பத்தி பேசணும். அதே சமயத்துல வீட்டுல பூஜை ரூம்ல விளக்கு ஏத்துறது நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, எந்த திசையில ஏத்தணும் அப்படின்ட்டு. அதாவது இப்ப வந்து பூஜை ரூமே ஃபர்ஸ்ட் பேசணும், அதுக்கப்புறம் தான் பூஜை விளக்க பத்தி பேசணும். பூஜை ரூம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கன்னி மூலையில அமைச்சிருப்பாங்க. கிழக்க பார்த்துதான் 99% வீட்டுல வந்து பூஜை ரூம்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி தான். ஆனா கிழக்கு பகுதி எந்தெந்த வீட்டுல வைக்கலாம் அப்படின்னா தெற்கு வாசல் வைக்கலாம். அதே கிழக்கு வாசல் வைக்கக்கூடாது, கிழக்கு பக்கம் வாசப்படி இருந்தா வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா சாமி படங்களை வந்து வடக்கு நோக்கி வைக்கணும். மேற்கு வாசல் வைக்கலாம். வடக்கு வாசல் இருக்கிறவங்க, முக்காவாசி வீடுகள் வடக்கு வாசலா இருக்கு, அவங்க ஈசான்யத்துல அதாவது உள்ள நுழைஞ்சுன்னு அவங்களோட இடதுகை பக்கம் மேற்கு முகமா பூஜை ரூம் அமைக்கணும். இது யாருமே அமைக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க பூஜை ரூம் வந்து மேற்கு பக்கம் அமைக்கிறதுக்கு. ஆனா அப்படி பூஜை ரூம் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா வீட்டுல ஐஸ்வர்யம், வடக்கு வாசல் இருக்க வீட்டுலதான் நிறைய பண விரயங்கள் நடக்கும். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வடக்கு வாசல் இருக்கவங்க 2 நிமிஷம் அந்த வீட்டுக்கு வந்தோன்னே எப்படி இருக்கு, பணம் வரும், நல்ல செலவு இருக்கும். ஆனா நல்லா நீங்க ஹைஃபையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சேவிங்ஸ்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அப்போ உங்க பூஜை ரூமை நீங்க மாத்த முடியும், இனிமே மாத்த தேவையில்லை. இனி அப்படி கட்டுறப்ப அப்படி கட்டுங்க. கட்ட முடியலையா வடக்கு பக்கம் ஈசானியத்துல கிழக்கு செவத்துல மேற்க பார்த்து சாமி படங்களை மாட்டி விடு. அப்படி மாற்றப்ப என்ன ஆகும்னா வீட்டுல ஐஸ்வர்யம் தங்கும். அதே பூஜை ரூம்ல கிழக்கு வாசல்ல இருக்கிறவங்க வடக்கு பகுதியில தான் வந்து பூஜை ரூம் வந்து வடக்கு பார்த்து வைக்கணும். அதாவது தெய்வங்களை வந்து கிழக்கு பக்கமே பூஜை ரூம் இருந்தாலும் வடக்க பார்த்து வைக்கணும். இப்படி வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல வந்து ஐஸ்வர்யம் தங்கும். 2வது, இப்ப கிழக்கு திசை வீடு அவங்க நல்லெண்ணெய் 100, தேங்காய் எண்ணெய் 50, நெய் 50, இது 3ஐயும் கலந்து தீபம் போடணும். மேற்கு வாசல்ல இருக்கிறவங்க கடுகெண்ணெய் 50, நல்லெண்ணெய் 100, இது கலந்து தீபம் போடணும். வடக்கு வாசல் இருக்கிறவங்க இழுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இது 2 50-50, நல்லெண்ணெய் 100, இது 3ஐயும் கலந்து தீபம் போடணும். எல்லாமே வாசலை பார்த்து தான் இருக்கணும் தீபங்கள். தெற்கு வாசல் இருக்கிறவங்க வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் மட்டும் 100. ஏன் இது நல்லெண்ணெய் எல்லாம் 100ங்கிறப்ப எள்ளெண்ணெய், எள்ளுக்கு அதிபதி சனி. பஞ்சபூதத்துல பஞ்ச சாஸ்திரத்தை பார்க்குறப்ப எதற்கும் எந்த ஒரு செய்வனைக்கும் அடிப்படையாதது காகம்ங்கிற பட்சி. அப்ப அந்த காகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனீஸ்வரனும் அதுக்கு பிரீதமான எள் அதுல எண்ணெயில போறப்ப வீட்டுல இருக்கக்கூடிய கெடுதல்கள் விலகும். அப்படிங்கறத அந்த நல்லெண்ணெயை நம்ம எல்லா தீபத்துக்கு எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம். அதனால எல்லா எண்ணெயிலையும் கூட கூட கொஞ்சம் இந்த நல்லெண்ணெய் சேர்த்துறப்ப நல்ல விளைவுகள் ஏற்படும். அதாவது இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா டிவி வால்யூம் நாங்க கம்மி பண்ண சொல்ல மாட்டோம். இது ஒன்று கையில பேப்பர் பேனை எடுத்து வச்சிங்க போதும். இன்னைக்கு சுவாமிஜி சொல்ற பரிகாரங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க பண்றதுக்கு ஒன்றுனா பொதுவான பரிகாரம் தான் சொல்றாரு. ஸோ சரியான முறையில் நோட் பண்ணீங்க, அடிக்கடி கேட்டுட்டு இருக்கீங்கனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இப்போ சுவாமிஜி இப்போ வந்து விளக்கு ஏற்றுறது அது போல எந்த திசையை நோக்கின்னு சொல்லிட்டீங்க. மற்றபடி என்னன்னா பூஜை ரூமும் மாத்தி அமைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர விளக்குல வந்து இந்த நல்லெண்ணெய் ஒண்ணு சொல்லுவீங்க, அதாவது வந்து சமையலுக்கு பயன்படுத்துற நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தும். சில விளக்குக்கு கம்மியான ஒரு இதுல வாங்குவாங்க, அது கூட வேணான்னுவீங்க. 100% வேணாம். இப்ப வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்ல எண்ணெய் வாங்கி நல்லெண்ணெயா பயன்படுத்துறீங்க. தீபத்தை பாத்தீங்கன்னா சில வீட்டு தீபத்துல பச்சையா வந்து சைடுல வந்து பச்சை பசிஞ்சிருக்கு. உங்க காமாட்சி அம்மன் விளக்க பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும் கழுவி. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க விளக்குக்குன்னு கேட்கறப்ப அது குவாலிட்டி கம்மியான எண்ணெயா இருக்கும். அப்படி குவாலிட்டி கம்மியான ஒரு எண்ணெயை போட்டு அந்த தெய்வத்தை கூப்பிடுறப்ப அங்க அந்த தெய்வம் அதை ஏத்துக்காது. அப்ப நீங்க விடிய விடிய விளக்கு ஏத்தி அந்த தெய்வத்தை கூப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து பலன் இருக்காது, மேலும் நெகட்டிவான பலன்களை தான் தரும். இன்னொரு காரணம், தீபம் ஏன் ஏத்துறோம்னா இப்ப தீபம் ஏறிறப்ப அதுல இருந்து ஏற்படக்கூடிய அந்த அக்னியில வந்து இப்ப அதுல இருந்து அந்த காற்றை வந்து அது வந்து மாசுபட்டு இருக்க காற்றை வந்து தூய்மைப்படுத்தும். ஒவ்வொரு திசைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயில போறப்ப அந்த எண்ணெய் எரியறப்ப
அந்த காற்றை தூய்மைப்படுத்தும். அதுலேயே நீங்கள் குவாலிட்டி கம்மியாக, அதாவது தரம் குறைஞ்ச எண்ணெயை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா மேலும் வந்து அந்த வீட்டில் வந்து கஷ்டங்கள் அபிவிருத்தி ஆகும், குறையாது. அதனால கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல, நல்ல எண்ணெயாக வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் 5 எண்ணெய் கலந்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 எண்ணெய் நீங்களே நேரடியாக போய் வீட்டுக்காக வாங்கி கலந்து போடுங்க. அப்போ தான் அதோட முழு பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. நன்றிங்க சுவாமிஜி. இப்போ பூஜை ரூமில் எந்த கடவுளோட போட்டோ இருக்கக்கூடாது? ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆஞ்சநேயர் போட்டோ வந்து வீட்டில் வந்து பூஜை ரூமில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது உண்மையா இல்லை இது போல் ஏதாவது இருக்கக்கூடாதுங்களா? 100% ஆஞ்சநேயர் போட்டோ வைக்கலாம், பூஜை ரூமில் வைக்கலாம். அதே மாதிரி பைரவர் போட்டோவும் வைக்கலாம். அனைத்து தெய்வங்களுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம்ங்கிற மாதிரி, ஒவ்வொரு மனிதர், எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு. கண்டிப்பா. ஸோ நமக்கு ஜாதக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் முதல்ல பிள்ளையார். இதே நீங்க வந்து சித்திரையிலிருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 6 மாசம் பிறந்தவங்க வந்து வளம்புரி பிள்ளையாரையும், அடுத்த 6 மாதம் கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 6 மாதம் பிறந்தவங்க வளம்புரி பிள்ளையாரும் வச்சு கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்ல பலனை தரும். அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் நட்சத்திர தெய்வங்கள், கடைசியா முருகர். இதை வச்சு கும்பிட்டா அந்த வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் தலைக்கும். நன்றிங்க சாமி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கடவுள் வேணாலும் இருக்கலாம், பட் அந்த உடைஞ்சதோ ஏதோ அது மட்டும்தான் வைக்கக்கூடாது. அதை எடுத்து போகிறதுக்கு ஒரு முறை சொல்லுவீங்க. அதாவது படங்கள் செல்லரிச்சோ அதோட கண்ணாடி உடஞ்சோ இருக்கக்கூடாது. அப்படி வச்சா மேலும் வீட்டில் பிரச்சனைகள் வரும். 2வது, வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா தெற்கு முகமாக தான் அதை மாட்டி விடணுமே தவிர கிழக்கு முகமாவோ இல்லை வேறு எந்த டைரக்ஷன்லையோ மாட்டினா மேலும் வீட்டில் கஷ்டங்கள் நோய்களும் தலைவிரிச்சு ஆடும். அப்படி நீங்கள் ஒரு படத்தை டிஸ்போஸ் பண்ணீங்க, இப்போ காலண்டரில் டெய்லி பூ போடுவீங்க, இந்த வருஷம் காலண்டரில் டெய்லி அந்த வருஷம் முடிஞ்சுன்னா அந்த படத்தை தூக்கி போடுவீங்க. அது வரைக்கும் அதில் அந்த படத்தில் இருந்த தெய்வத்தை தெய்வமாக கும்பிடுவீங்க. அந்த வருஷம் முடிஞ்சுன்னா அப்போ அங்கே தெய்வம் இல்லையா, தூக்கி போட்டு அதே மாதிரி வேற வாங்கி வைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், அப்பயும் ஒரு பாவத்தை செய்கிறீங்க. ஏன்னா அந்த காலண்டரை தூக்கி போடுறப்ப அதில் தெய்வமாக நீங்கள் கும்பிட்டு இருந்ததை அப்போ நீங்கள் உங்களோட நம்பிக்கையை நீங்களே அழிக்கிறீங்க. அப்போ விபூதி, அது எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் விபூதி எடுத்து தண்ணீரில் கலக்கி அது மேலே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலாக அங்கே என்ன படம் வச்சுருக்க காலண்டரை மாட்டுறீங்களோ, இனி உங்களை வழிபடுறேன் மனதார வேண்டிட்டு தான் அதை டிஸ்போஸ் பண்ணணும். அது இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணால் மேலும் பாவங்கள் வந்து சேரும். நன்றிங்க சுவாமி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய எம்கே தொலைக்காட்சியில் விடியலை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுடைய சுவாமிஜி எங்கே சந்திக்கணும், சில விஷயங்கள் வந்து நேரலையில் பேசும்போது உங்களுடைய பர்சனலான கேள்விகளை கேட்க முடியாது. அதனால தான் அடிக்கடி போய் சொல்றீங்கன்னு சுவாமிஜி டக்குன்னு கண்டுபிடிச்சிட, பேரை மாத்துறதோ இல்லை ஊரை மாத்துறதோ, அது மாதிரி வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிட போது நம்மளுடைய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டைரக்டா பார்க்கலாம் இல்லையா. நேரடியா நீங்க சுவாமிஜியை சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க எங்க பார்க்கலாம்னா, சென்னையில புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் சந்திக்கலாம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு முகப்பேரு ஈஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப். அது அங்க இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134, ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திருச்சியில சனிக்கிழமை சந்திக்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்ல இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் ஹோட்டல் இருக்கு. எந்த இடத்துல சுவாமிஜி நீங்க சந்திக்கிறதா இருந்தாலும் போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க, கீழே தெரியுற மொபைல் நம்பர்ல இருந்து. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமிஜியை போன்ல பேசணும்னா டைரக்டா பேச முடியாது. டிவியில நேரலையில பேசணும், மேல தெரியுற நம்பர்ல பேசலாம். மற்ற நம்பர் எல்லாமே பதிவு பண்றதுக்காக தான் காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை மட்டுமே அவரோட அலுவலகத்துல சந்திக்க முடியும். சுவாமிஜி, இப்போ வந்து பூஜை விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அதாவது வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை மாத்தலாம் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி மாத்த முடியும், என்ன அதனால என்ன பலன் கிடைக்கும்? அதாவது பலன் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சூரிய திசை, அடுத்து பார்த்தீங்கன்னா புத்திங்கிற இடத்துல குரு, சனின்னு வரிசையாக 9 கிரகங்கள் வரும். அதுக்கப்புறம் சந்திர திசை, அதுக்கப்புறம் புதன் திசை, இப்படி மாறி மாறி ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு புத்தி. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர்னு ஒரு சித்தர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திசைகளை மட்டுமே வந்து இருந்துச்சு, புத்தின்னு ஒன்று இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா பஞ்சம் வந்தாலும் தொடர்ந்து 5 வருஷம் 7 வருஷம் பஞ்சம் ஒரு நாட்டில். அதே மாதிரி ரொம்பவும்
அழிவு வந்தாலும் தொடர்ந்து 7 வருஷம் 10 வருஷம் அழிவுகள், இந்த கோயில்கள் படையெடுப்புனால் அழியிறது, இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அப்போ வந்து இடைக்காடுங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் நம்ம மக்கள் வந்து பசி குறிப்பிட்ட காலத்தில் பசி பஞ்சத்தில் அடிப்படுறாங்க, இந்த பஞ்சத்தில் நம்ம ஊர்க்காரங்க யாரும், அதாவது அவர் இருந்த ஊரை சேர்ந்த யாரும் இறக்கக்கூடாதுன்னு யோசிச்சு அவர் வளர்த்த ஆடுகளுக்கெல்லாம் எருக்கம் பால் கொடுத்தார். இப்போ எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா மேலே கலசம் வச்சுருப்பாங்க, அந்த கலசத்துக்குள்ளே வரகுன்னு ஒன்று போடுவாங்க. அது என்னென்னா எக்காலத்துலேயும் அதுக்கு கடைசியாக ஒரு ஊமை சொல்கிறேன், வரகு போடுவாங்க. அந்த வரகை என்ன பண்ணார், அதாவது அந்த மண் சுவரில் மண்ணோட கலந்து களிமண்ணோட கலந்து அவரோட செவுத்துல வந்து பூசி வச்சுட்டார். இந்த பஞ்சம் வர்றப்ப ஏற்கனவே எருக்கம் பாலை குடிச்ச அந்த ஆடுகள் வந்து உடம்பு அரிக்கும். அப்போ வந்து அந்த செவுரில் வந்து தன்னோட உடம்பை தேய்க்கிறப்ப அதை அவர் ஏற்கனவே மண்ணோடு சேர்த்து அந்த வரகை போட்டு வச்சுருந்தா அந்த வரகு பூரா கெட்டு போகாத வரகு எத்தனை வருஷம் வச்சாலும். அப்போ அந்த வரகை பூரா எடுத்து அதை சுத்தம் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இதை மேலேருந்து பார்த்த நவகிரகங்கள் எப்படி இந்த ஊரில் மட்டும் பசி பட்டினியால் ஒருத்தர் கூட சாகலை, இதை வந்து இவர் ஊரில் இருக்க எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் அதை மாதிரி பின்பற்ற ஆரம்பிச்சு அந்த ஊரில் வந்து அந்த வருடம் வந்து பசியாலேயோ பட்டினியாலேயோ யாரும் சாகலை. அப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறப்ப இந்த இடைக்காட்டு சித்தரை பற்றி அவங்க கேள்விப்படுறாங்க. அப்போ அந்த நவகிரகங்கள் எல்லாருமே இறங்கி வந்து மனித ரூபில் அவரை போய் பார்க்க வர்றாங்க. அப்போ வந்திருக்கிறது நவகிரக நாயகர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அமைதியாக எல்லாத்தையும் வரவேற்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சம் வராமல் பாதுகாத்தீங்கன்னு கேட்குறப்ப அவங்க எல்லாத்துக்கும் எருக்கம்பாலை எடுத்து கொடுக்குறாரு. எருக்கம்பாலை குடித்த உடனே நவகிரகங்கள் மனித ரூபத்தில் வந்த ஒரு காரணத்தினால உடனடியாக மயக்கம் போட்டு சாஞ்சிடுறாங்க. இவர் அவங்க மயக்கம் போட்ட காலத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல மாற்றி படுக்க வைக்கிறார். அப்படி படுக்க வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறப்ப அவங்க எல்லாம் இடமாறி இருக்கிறாங்க. இடமாறி இருக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே என்னங்கய்யான்னா, இதைத்தான் நான் மக்களுக்கு கொடுத்தேன், இன்னைக்கு நல்லா வாழ்றாங்க அப்படின்னு உடனே அவங்க சரி உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி அந்த சித்தரை பார்த்து அவங்க கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் எப்படி உங்களெல்லாம் நிற்க வச்சிருக்கணும், அதே போல் யாருடைய திசை நடந்தாலும் இந்தந்த புத்தியில இருந்து அவங்களோட கெடுதல் வந்தாலும் கொஞ்சம் கெடுதல் கொஞ்சம் நன்மை நடக்கணும்னு வேண்டிக்கிறாரு. உடனே நவகிரகமும் அந்தளோட ஆசையை கொடுத்துட்டு போனனால தான் இப்போ நம்ம கஷ்டம் வந்தாலும், இப்போ கண்டச்சனியே நடந்தாலும் நிறைய பேர் அடிப்படுறதில்ல. கண்டச்சனியில் நடக்கிறப்ப அத்தனை பேர் இறக்குறதில்ல, ஏதோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு தான். மீதி 99 பேர் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி தப்பிக்கிறதுக்கு வழிவகை அவர் செஞ்சார். இதே தான் கிருஷ்ணரும் பண்ணார். பஞ்சபாண்டவர்கள் போரில் தோக்கிறதுக்கு துரியோதனன் வந்து கேட்குறப்ப அவர் வந்து அமாவாசையில் பண்ணுனா இவங்க போரில் ஜெயிச்சிருவாங்கன்னு நாள் குறித்து கொடுத்துருவார். அதை மாற்றுறதுக்காக தர்ப்பணங்கள் முதல் நாளே கொடுக்குறப்ப சூரிய சிங்கர் இணைஞ்சு வருவாங்க. அதாவது அடுத்த நாள் வர வேண்டியவங்க முதல் நாள் வருவாங்க, என்ன கிருஷ்ணர் வந்து தெரியாமல் பண்ணிட்டு வரோன்னு சொல்கிறதுக்கு. அப்போ இவர் சூசகமாக கேட்பார், இப்போ 2 பேரும் இணைஞ்சாத்தில் அமாவாசை, இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அதனால இன்னைக்கு இது அமாவாசை தான் அப்படின்னு. ஸோ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உள்ளன்போட செய்யக்கூடிய பரிகாரங்கள் மேலே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான பலனை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஜாதகம் மாற்றி அமைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிறக்கிறப்ப என்ன கிரகங்கள் பாவத்தோட பிறந்திருக்கோ, அந்த பாவத்தில் இவங்க பிறந்திருக்காங்களோ அந்த கிரகங்களோட பாவங்களை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஹோமத்தை இதை வந்து ஹோமத்தால் மட்டும்தான் முடியும். அந்த பாவத்தை எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள ஒருத்தனை ரொம்ப ஏழ்மையில் இருக்கவனை குபேரனாக்கலாம், குபேரனா இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து கீழே ஆக்கலாம். அதே சமயத்தில் இப்போ தொடர்ந்து வந்து எந்த பதவியுமே இல்லாத ஒருத்தருக்கு நல்ல பதவிகள் கொடுக்கலாம், இது முடியும். இப்போ ஒரு விஷவாயு கசிஞ்சிச்சு எந்த இடத்துல, போபால், ஆமாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஒரு வீட்டில் மட்டும், அந்த நகரத்தில் ஒரு வீட்டில் மட்டும் சிலர் இறக்காமல் இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் ஹோமம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹோம புகையினால அந்த விஷவாயுவோட தன்மை அந்த வீட்டுக்குள்ளே வரல. ஸோ அந்த வீட்டில் இருந்தவங்க மட்டும் உயிர் பிழைச்சாங்கங்கிறது உண்மை. நீங்கள் வந்து அதற்கு பேர் என்ன, கம்ப்யூட்டர் நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட அது தெரியும். ஸோ நவகிரகங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹோமத்து மூலமாக அந்த கர்மாவை எடுக்க முடியுங்கிறது இது ஒரு ஆதாரம்.
நன்றி 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 சுவாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும், உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிஜி சொல்லிட்டு எல்லாமே பொதுவான பரிகாரங்கள் தான், பொதுவான கருத்துக்கள் தான். நீங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ஒவ்வொரு நாளும், அதாவது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எப்படி செய்யணுங்கிறதையும் தெளிவா சொல்றாங்க, அதை பண்ணுங்க. நீங்க சுவாமிஜி சென்னையில சந்திக்கணும்னா ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் வெள்ளி 3 நாளும் சந்திக்கலாம். சென்னையில எங்கன்னு பாத்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில சந்திக்கலாம், பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்ல. இது தவிர பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சந்திக்கலாம். சேலம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் ஹோட்டல. எந்த இடத்துல சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை சந்திக்கலாம். கீழே தெரிகிற மொபைல் நம்பர்ல பதிவு பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் சந்திக்கலாம். இது விடியலை நோக்கி. வணக்கங்க, நான் தான் உங்க மதுமிதா. மதுமிதான்னு சொல்றதை விட ஜாங்கிரி மதுமிதான்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். நானும் உங்களை மாதிரிதாங்க சாதாரண ஒரு பெண்ணா இந்த சினிமா துறையில உள்ள வந்தேன் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அதிசயமா தெரியல, என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் தான் வாங்கினேன், நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு. அதை வச்சு நான் பெரிய இமேஜினேஷன்லாம் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம நல்லா வந்துருவோம், இன்னும் 1 இயர்ல எங்கேயோ போயிடுவோம் அப்படிலாம் நினைச்சு பல முயற்சிகள். ஏறாத ஆபீஸ் இல்ல, போகாத சினிமா கம்பெனி இல்ல, எவ்வளவோ சினிமா கம்பெனில ஏறி இறங்கி பார்த்தா எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் தோல்வி 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 மட்டும்தான். நல்லா டைலாக் பேச தெரியும், ஓரளவுக்கு அழகா இருக்கேன், கேமராவோட அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில. என்னன்னு ரொம்பவே நர்வஸ் ஆகி நிறைய பேர்கிட்ட சொல்லி அழுது புலம்புனதுலாம் உண்டு. அப்ப எங்க அம்மா வந்து, நீ கவலைப்படாத, நீ முன்னுக்கு வருவ, கவலைப்படாதன்னு சொல்லி ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் தான் இருந்துச்சு. நாட்கள் கடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜோசியம் இருக்கு, நாடி ஜோசியம், அப்புறம் ஓலைச்சுவடி ஜோசியம், அங்க இங்கன்னு நிறைய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க, இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்கும். ஆனா போன ஒவ்வொரு தடவையும் அப்பா இதுக்கப்புறம் நம்ம சாதிச்சிருவோம் நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு தோல்விதான். ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்றது இல்லை, அப்படியே நம்மள குழப்பி விட்டு என்னமோ ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா ஒருத்தர் வந்து சொன்னாரு, நம்ம வைராவி பைரவ பாபாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம பாக்குறோம் அன்றாட டெலிவிஷன்ஸ்ல பேப்பர்ஸ்ல நிறைய விஷயங்கள் சாமியார்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டு வரதால ரொம்பவே பயம் தான் என் மனசுக்குள்ள இருந்தது. இல்லைங்க சாரி தவற எடுத்துக்காதீங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம், நீங்க வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாலண்டரியா நான் கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்பவே பிடிக்காம சோஃபால சாமியை வந்து பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட எனக்கு ஈடுபாடே இல்லை, எப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அங்க இருந்த ஒவ்வொரு பாபாஜியை பத்திய ஒவ்வொரு புகைப்படமும், அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் சிலை, அதுக்கு பின்னாடி தான் இப்ப நான் நின்று, அதுக்கு முன்னாடி தான் நான் இப்ப நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தெய்வீக ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள அப்போ வந்துச்சு. பாப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவரை பார்த்த உடனே என்னவோ தெரியலங்க, திடீர்னு அவர் கண்கள்ல தெரிஞ்ச அந்த தெய்வீக ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உள்ளுணர்வுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சுவாமிஜியை பார்த்து என்னோட குறைகள், நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எதுவும் சாதிக்கல, நடிக்க தெரியாதவங்க எல்லாம் வந்து டாப்ல போயிட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா நடிக்கிறமா, நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் நான் முன்னுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் போது, கவலைப்படாதம்மா, உனக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குங்குமத்தை கையில கொடுத்தாரு. என்ன இது குங்குமம் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன். என்ன வெறும் குங்குமம் பாக்குறியா, இதுதான் உன்னோட வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்தை கையில கொடுத்து, தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இதை நெத்தியில வச்சுட்டு வா, உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி சரி குங்குமம் வைக்கிறதுனா பெரிய விஷயமா, எத்தனையோ பொட்டுக்கள் வச்சுக்கிறோம், குங்குமம் தான் நான் வச்சுட்டு போலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வைக்கும் போது ஒவ்வொரு சினிமா கம்பெனில இருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ். சாதாரண மதுமிதாவா இருந்தனா இப்போ உங்க முன்னாடி ஜாங்கிரி மதுமிதாவா இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம வைராவி பைரவ பாபாஜி தாங்க. இங்க வந்து நம்ம தனியா வரணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. தனியா வந்தா ஒரு வித பயம் எல்லார் மனசுலயுமே வரும், அந்த அவசியமே இல்லை. இங்க பாபாஜியும் அவங்களுடைய மனைவியும் 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, இப்ப கணவன் மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போங்க உங்க மனைவியை கூட்டுவாங்க, மனைவி மட்டும் வந்தா போங்க உங்க கணவனை கூட்டுவாங்க. ஏன்னா பிரச்சனைங்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா
கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனைவிக்கும், மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவனுக்கும் கம்பல்சரி இருக்கும். அதனால 2 பேர்கிட்டயுமே பேசி அதுக்கான என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு பாக்குறதுல மிகப்பெரிய ஒரு மேதாவிகள் தான் இவங்க 2 பேரும் சொல்லணும். 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்து அவங்க நம்ம பாபாஜியோட மனைவி கிட்ட பேசி இது இந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா அருமையா பாபாஜி நம்ம வைராவி பைரவ பாபாஜியோட மனைவி பத்தி நாம சொல்ல வேண்டுமா? அவங்களும் அவ்வளவு ஒரு தெய்வீகத்தோட என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால வர முடியலையா, முதல்ல தொலைபேசியில கூட நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்க எப்ப உங்களுக்கு வந்து பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த அந்த டேட்டும் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் என்னவோ அது கம்பல்சரி சொல்லுவாங்க. நான் அதாவது இது ஏன் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன்னா, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அது பல பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. எனக்கிட்ட சோகத்தை தாங்க வெளியே சொல்லக்கூடாது, சந்தோஷத்தை தாராளமா சொல்லலாம். அதனால எனக்கு கிடைச்ச இந்த அற்புத வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச இப்போ இவ்வளவு ஒரு பப்ளிசிட்டியோட நான் நின்றுட்டு இருக்கேன்னா, என்னோட தடைகள்லாம் விலகி நான் நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வைராவி பைரவ பாபாஜி தான். அதுக்கு எங்களை மாதிரி ஆட்களே உதாரணம். விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் திரும்பவும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடன் சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் இருக்காங்க. இன்றைய தினம் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நேயர்கள் நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்க சார்பா. அதனால தொடர்பா நீங்க வந்து டைரக்டா கேட்க முடியாது. இது பொதுவான கேள்வி, பொதுவான பரிகாரம், எல்லாருமே பயன்படுத்தலாம். சுவாமிஜி, இப்போ வந்து வீட்டுல வந்து எப்படி வாசப்படி இருக்கணும், எப்படி பூஜை ரூம் இருக்கணும், என்ன மாதிரி விளக்குகள் எப்படிலாம் சொல்லிட்டீங்க. இப்போ கோயிலுக்கு போறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு, கோயில எப்படி சாமி கும்பிடணும் இருக்கு, அதெல்லாம் நீங்க அடிக்கடி சொல்லுங்க. அது பொதுவாக ஒரு கோயில் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனோம்னா நார்மலாக போகலாம். இப்போ வந்து இங்கேருந்து அறுபடை வீடு, முருகர் வீடுக்கோ இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு இல்லை புண்ணிய சேத்திரங்களுக்கு போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு அதாவது கோயிலுக்கு போயிட்டு வரப்ப வெளியில் வந்து எந்த தண்ணி குடித்தாலும் வாட்டர் கேனில் வாங்கி தான் குடிக்கணும், டம்ளரில் வாங்கக்கூடாது, ஹோட்டல்ஸில் சாப்பிடக்கூடாது. அதாவது ஹோட்டலில் போய் முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. கோயிலுக்கு தான் போயிட்டோமே நான்வெஜ் சாப்பிட்றோம், வீடு வர்ற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. 1. 2வது வாட்டர் கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதாவது பிளாஸ்டிக்கில், அப்படி டம்ளரில் தான் நீங்கள் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வாங்கி குடிக்கணும். எந்த வேறு எதில் டம்ளரில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் புண்ணியங்கள் அவங்களுக்கும் போய் சேரும். 2வது வீட்டுக்கு வந்த உடனே தேங்காய் எண்ணெயில் காமாட்சி தீபம் ஏற்றி எந்த கோயிலுக்கு போனீங்களோ அந்த கோயிலோட மூலவரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கில் நினச்சி கும்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டிட்டு வந்திருக்கீங்களோ அது ரொம்ப சீக்கிரமே நடந்தேறும். இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. என்னென்னா, எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா உள்ள தீபங்கள் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் தீபத்தில் கூப்பிட்டு அங்கே தெய்வத்தை கூப்பிட்றப்ப தீபங்கள் ஹோமத்தில் எப்படி ஸ்வாகாங்கிற அந்த மந்திரத்தின் மூலமாக ஹோமாக்னி கொண்டு போய் எந்தெந்த தெய்வத்துக்கு உண்டான சாப்பாடு நைவேத்தியங்கள் அந்த ஹோமத்தோட போடுறோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். அதே போல் இங்கே நீங்கள் வீட்டில் கோயிலுக்கு போயிட்டு வந்து காமாட்சி தீபத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி என்ன அங்கே கோயிலில் வேண்டிங்களோ அந்த மூலவரை நினச்சி இங்கே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அக்னி அந்த கோயிலில் இருக்க அக்னியோட வந்து தொடர்பு ஏற்பட்டு உடனடியாக நீங்கள் வேண்டினது நிவர்த்தி ஆகும். 2வது, ஒரு கோயிலுக்கு போன உடனே மூலவரை பார்த்து ஒரு முறை தான் வேண்டணும். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நிறைய இருக்குது, நிறைய வேண்டுதல் இருக்குது, செய்யாமல் இருக்கீங்க. பிரசன்னம் பார்க்க போனீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய செய்யாமல் இருக்கீங்களா, நிறைய கோயிலுக்கு வேண்டி இருக்கீங்களே அப்படின்னு. காரணம் என்னென்னா, நீங்கள் செஞ்சுருப்பேன்னு சொல்லுவீங்க. இப்போ திருப்பதி நீங்கள் ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை போகிறப்ப செல்வ செழிப்பு வரும், நான் அடுத்த தடவை வந்துடுறேன்னு ஒரு 5 தடவை சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து டவுன் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ தான் நம்ம போயிட்டு வந்தால் திருப்பி டவுன் ஆகிறோமே. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா மூலவர் வாயிலையும் அதாவது மூலவர் விக்கிரகங்களையும் ததாஸ்து அப்படிங்கிற வார்த்தை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு பொருள். இப்போ நீங்கள் அவர் நேரடியாக மூலவரை பார்த்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது சரியாச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி பரிகாரம் காணிக்க செலுத்துறேன்னு ஒரு தடவை வேண்டாமல்
2-3 முறை வேண்டினீங்கன்னா அந்த காணிக்கையை நீங்க 2-3 முறை போய் போட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இல்லாட்டி சால்வ் ஆகாது. அடுத்து சரிங்க சாமி. இப்போ கோயில்ல அது பண்ணக்கூடாத ஒரு அந்த விபூதி குங்குமம்லாம் கொடுத்தாங்கன்னா சொல்றீங்க, கோயில்ல ஒரு தடவை தான் வேண்டும். முக்கியமா வந்து அங்க கொடுக்கக்கூடிய விபூதி பஸ்பம் நம்மளுடைய பிறவி கர்மாவை அழிக்கக்கூடிய, குங்குமம் நம் உள்ள இருக்கக்கூடிய வம்ச விருத்திகள், அதாவது குங்குமம் கொடுக்கறதுக்காக வம்ச விருத்தி, இந்த உடம்போட கர்மாவை முடிச்சு அடுத்து இன்னொரு உடல் உருவாகிறதுக்கு, அதாவது குழந்தைகள், இவங்களுக்கு உண்டான மங்களத்தை கொடுக்கக்கூடியது. இது ரெண்டையும் வந்து அங்க இருக்கக்கூடிய கோயில் தூண்கள்ல கண்டிப்பா போடக்கூடாது. அப்படி போட்டா என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க வீட்டுல, அவரு கொஞ்சத்தை எடுத்து வாயில வச்சுட்டு எனக்கு வேண்டான்னு அங்கேயே போச்சுட்டு எந்திரிச்சாங்கன்னா அவர் மேல உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், அளவழியாத கோபம் வரும். காரணம் என்னன்னா, நீங்க கொடுத்ததை அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க. அதே போல கோயில்ல ஒரு விபூதி குங்குமம் அவங்க ஐயர் கொடுக்கல, ஐயர் மூலமா அவர் ஒரு கருவி, தெய்வம் உங்களுக்கு கொடுக்குது. உங்க பிரச்சனை நீ வேண்டப்ப இந்த பிரசாதத்தை வச்சுக்க சரியாகும்னு அவங்க கொடுக்குறாங்க. அப்ப அது சரியாகணுங்கிறது தெய்வம் கொடுக்குற ஒரு இது பிச்சை. அதை நீங்க அங்கேயே உதாசீனப்படுத்திட்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்க தெய்வத்துக்கு தேவையில்லாத தவறுகள் நடக்கும், உங்க வேண்டுதல்கள் பலிதமாக போகும். அதனால எக்காரணத்தை கொண்டும் அங்க கோயில்ல இருக்கக்கூடிய தூண்கள்லயோ அங்க இருக்கக்கூடிய கிண்ணங்கள்லயோ விபூதி குங்குமத்தை கொட்டக்கூடாது. வீட்டுக்கு கொண்டு வாங்க, ஒரு டப்பால போட்டு வைங்க. இப்ப நிறைய கோயில் விபூதிகள் வீட்டுல இருக்கு, என்ன பண்றதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய கோயில் போயிருப்பாங்க விபூதி, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு தண்ணியில கலந்து, வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லா கோயில் நிறைய பிரசாதங்கள் இருந்துச்சுன்னா தண்ணியில கலந்து வீட்டுல இருக்கக்கூடிய வேப்ப மரம், வில்வ மரம், துளசி, இது 3ல தான் ஊற்றணும். தண்ணியில கலந்து வெளியில ஊற்றக்கூடாது. எந்த கோயிலோட விபூதி மிச்சம் இருந்தாலும் அது எந்த கோயிலும் தெரியாட்டி இந்த 3 இதுல ஊத்துனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் மேலும் பெருசாகாம உடனடியாக தீரும். நன்றி நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா புதன், வியாழன், வெள்ளி ஒவ்வொரு வாரம் 3 நாளில் சந்திக்கலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேர் ஈஸ்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134, ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற பார்க் எவரெஸ்ட் ரெசிடென்சியல் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்குது. ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமாக சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். இது எங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜியை சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க, கீழே தெரிகிற மொபைல் நம்பரில். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த நாளில் வந்து காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை தான் சந்திக்க முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு பார்க்கலாம். அந்த செல்ஃபோனில் சுவாமிஜிகிட்ட டைரெக்டாக பேச முடியும். ஏன்னா பல பேர் வந்து அப்படி தான் கேட்டுக்கிட்டீங்க, நான் நேராகவே ஃபோனில் பேசணும், ஃபோனில் பேசவே மாட்டார், லைவில் மட்டும்தான் ஃபோனில் பேச முடியும். சுவாமிஜி இப்போ வந்து கோயில் இந்த மாதிரி போனோம்னு புருஷன், அதை கணவன் மனைவியாக போனால் வேண்டது ஒரு பக்கம் நின்று அது மாதிரி சொல்லுவீங்க. பெண்கள் வந்து கோயிலில் வேண்டப்ப நீங்கள் மூலவரை வந்து இடமிருந்து தான் பார்க்கணும். நம்ம உங்களோட உடலே வந்து அர்த்தநாரி மாதிரி இடதுபுறம் பூராமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிதாகும். நம்ம உடல் உறுப்புகளை பார்த்தீங்கன்னாவே நீங்களே பார்க்கலாம், இடது கை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். ஒரு சிலரை தவிர 100க்கு 98 பேருக்கு வந்து இடதுபுறம் வந்து சிறுத்துதான் இருக்கும். அது எந்த யாராக இருந்தாலுமே அர்த்தநாரீஸ்வரர் அமைப்பாக தான் இருக்கும். அதனால பெண்கள் கும்பிட்றப்ப பெண் பகுதியான இடது பக்கம் இருந்து தான் அந்த மூலவரை பார்த்து வேண்டணும். ஆண்கள் கும்பிட்றப்ப தனக்காக வேண்டும் பொழுது வலதுபுறம் பார்த்து தான் வேண்டணும். அதே வந்து தன் மனைவிக்காகவோ இல்லை பெண் குழந்தைகளுக்காக அவங்க வேண்டணும்னு நினைச்சாங்கன்னா திருப்பி கோயிலை சுற்றி வந்துட்டு இடதுபுறமாக அந்த தெய்வத்தை பார்த்து வேண்டணும். அப்படி வேண்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேண்டுதல் உடனே பலிதமாகும். பெண்கள் வலதுபுறமாக நின்று தெய்வத்தை பார்த்து வேண்டுறப்ப அதோட பலன்கள் கணவருக்கு போய் கணவர் மூலமாக அது போகும். அப்போ கணவர் அங்கே வேறு ஏதாச்சும் வேண்டிட்டு இருந்தாருன்னா உங்கள் வேண்டுதல் அங்கே போய் சேராது. நன்றி சாமி. இப்போ நிறைய பேர் கேட்குறது, இந்த நம்ம நிறைய விஷயங்கள் நல்லா பேசியாச்சு, மக்கள் கேட்குற மாதிரி. இப்போ குலதெய்வம், அந்த தெய்வத்தெல்லாம் முடியும் போது குலதெய்வம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சொல்லுவீங்க, அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம்? சிலர் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்க. பசும்பால்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா பாக்கெட் பால் வாங்கிடுறாங்க. பசும்பால்ல தான் இதை நான் சொல்றதை செய்யணும். பூவம்பழம், மஞ்சப்பழத்திலேயே பூவம்பழங்கிற ஒரு பழம் இருக்கு, அது வந்து சக்தி அம்சம். மற்ற பழத்தை நீங்க பிரிச்சீங்கன்னா 3 பகுதியா பிரியும். ஆனா பூவம்பழத்தை மட்டும் பிரிச்சு அதை தனித்தனியா பிரிச்சிங்கன்னா 5 பகுதிகளா பிரியும் அந்த பழத்தோட உள்ள இருக்கக்கூடிய அந்த பழம். அது அந்த பூவம்பழம் வந்து சக்தி அம்சம். அதனாலதான் தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு வைக்கிறப்ப
பூவம்பழத்தை தான் அர்ச்சனைக்கு வாங்குவாங்களே தவிர ரஸ்தாளி பழத்தையோ செவ்வாழை பழத்தையோ இல்ல கற்பூர வாழை இதெல்லாம் எதுவும் வேற எந்த பழத்தையுமே வாங்க மாட்டாங்க. அது வைக்கவும் கூடாது. சில இடங்கள்ல வைக்கிறீங்க, அது வைக்க கூடாது. இதை வைக்கிறதுக்கு காரணம் முக்கண்ணன், தேங்காய் சிவாம்சம், பூவும் வாழைப்பழம் சக்தி அம்சம். அதை நீங்க பிரிச்சு நீங்களே பார்க்கலாம். அந்த பழத்தை பிரிச்சு அதை சும்மா கையை இடையில விட்டீங்கன்னா 5 பகுதிகளா பிரியும். அந்த பூவும் வாழைப்பழம் 3 பழத்தை வந்து பசும்பால்ல போட்டு ஒரு செம்புல ஈசான்ய பகுதியில், வடக்கு பகுதி சோர்ல ஈசான்ய பகுதியில் பூஜை ரூம்ல பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு, பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வில்வம், வேப்பிலை அல்லது துளசி இந்த 3 செடியோட வேர்ல ஊத்தி விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து 27 நாள் 27 நட்சத்திரத்திற்குள்ள உங்க கனவுலையோ இல்ல உங்களுடைய முன்னோர்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்க குலதெய்வம் எதுன்னு தெரியும். பெண்களா இருக்கிற பட்சத்துல இதே பரிகாரத்தை அமாவாசையில செய்யும். நன்றிங்க சுவாமிஜி. நிச்சயமா உங்களுக்கு நீங்க கேட்குற டவுட்லாம் வந்து இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன், நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி நீங்க சொல்றது மிகப்பெரிய விஷயம் அன்னதானம். அன்னதானத்தை யாருமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சரியா பண்றது இல்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லுங்க. அன்னதானம் எப்படி பண்ணலாம்? அதாவது பெரிய அளவில் தான் நடத்த முடியுமா, இல்லை நம்ம வீட்டுல இருந்தே எப்படி அன்னதானம் பண்றது? அன்னதானத்துல 3 வகை. 10 பேத்துக்கு மேல நீங்க ஒருத்தர் அன்னம் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு சிவனடியார் கண்டிப்பா இருக்கும். சிவனடியாருக்கு மகேஸ்வர பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தானத்தை நீங்க செய்யணும். அப்படி இல்லாட்டி இப்ப ஹோட்டல்ல சர்வர்ஸ் பார்த்திருப்பீங்க, அவங்க ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல போய் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. போய் பாருங்களேன், என்ன ஆகும்னா அவங்க வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். அப்படி மீறி இருந்தா நோய் அதிகமா இருக்கும், அதே மீறி இருந்தா குழந்தைய சரி இருக்காது. இது எல்லாம் இருந்துச்சுன்னா அவர் ஒரு இது எல்லாம் குழந்தைய சரியா இருந்து மனைவி சரியா இருந்தா இவர் சரியான போதைக்கு எதுக்காச்சும் அடிமையா இருப்பார், இல்லாட்டி பெண் பிரச்சனை இருக்கும். இப்படி குடும்பம் பிரச்சனையிலேயே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாப்பாடு அவங்க போடுறப்ப அந்த சாப்பிடுறவங்க அவங்க பணம் கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த சாப்பாடு சாப்பிடுறவங்க என்ன பாவம் பண்ணிட்டு வர்றாங்களோ அந்த பாவத்தோட பாதி பலனை அந்த சாப்பாடு போடுறவங்க வாங்கிக்கிறாங்க. நல்லா வளர்ந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஓனர்களே அங்க இருக்க மாட்டாங்க. ஓனரே இருந்து சமையல் ஓனர் வந்து இந்த சப்ளையர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டு அவங்களே சில இடங்களை சர்வீஸ் பார்ப்பாங்க. அந்த ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான். காரணம் என்னன்னா அந்த சாப்பிட வரவனோட பாவத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரிதான் அன்னதானமும் போடுறப்ப முறையா மகேஸ்வர பூஜை பண்ணி அந்த அடியாருக்கு வந்து வஸ்திர தானம், அன்னதானம், அது இல்லாம சொர்ணதானம், இது 3ஐயும் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அன்னதானத்தை அவங்க நடத்தணும். அப்படி நடத்தாம இவங்க வந்து மகேஸ்வர பூஜை அடியார் கிடைக்கலன்னு சொல்லி டைரக்டா அன்னதானம் போட்டாங்கன்னா உடனடியா இது 3 தான் முக்கியம். அன்னத்தை போடுறப்ப அவனோட பாவங்களை வாங்குவாங்க. சொர்ணதானம் ஏன் கொடுக்க சொல்ற? சொர்ணதானம் காசு. அப்படி கொடுக்குறப்ப என்ன, எல்லாருமே அல்டிமேட்டா ஓடுறது வந்து பணத்தை நோக்கி தான். அதனால ஏற்படக்கூடிய வந்து சாப்பிட்றவன் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையோட கர்மாவும் இவங்களை சேரும். 3வது வஸ்திரதானம். எப்படி கர்ணனுக்கு கவச குண்டலங்களோ அதை பிரிச்சோடனே அவர் உயிர் போச்சோ, நம்ம மனிதர்களுக்கு கவச குண்டலங்கிறது நம்ம போட்டிருக்கிற உடுப்பு தான். அதை அவுத்தோம்னா உடனே அது கூனி குறுகி போயிடும். அந்த வஸ்திரத்தை தானமா கொடுக்குறப்ப நம்மளுடைய பேர் புகழ் மேலும் மேலும் உலகம் அதிகமாகும். அந்த 3ஐயும் செஞ்சுட்டு அன்னதானம் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இது அன்னதானம். இது எங்களால பண்ண முடியல, ஆனா நாங்க பண்ண நினைக்கிறோம், எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனா எங்களுக்கு அன்னதானம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. உடனே 100 ரூபாய் கொண்டு போய் அன்னதானத்துக்குன்னு எழுதாதீங்க. அது கண்டிப்பா தானத்தில் வராது. அன்னதானங்கிறது அன்னத்தை தான் கொடுக்கணும், காசை கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்டுல டெய்லி சமையலுக்காக நீங்க எடுக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசியை அந்த அரிசி சட்டியில போட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி, அதாவது களையறதுக்கு முன்னாடி ஒரு பிடியை எடுத்து ஒரு டப்பால போட்டுட்டு வாங்க. தொடர்ந்து 1 மாசமோ மாசத்துல ஒரு நாள், அதாவது உங்க கல்யாண நாளா இருக்கலாம், கல்யாண கிழமையா இருக்கலாம், இல்ல உங்க குடும்ப தலைவர் பிறந்த நாளா இருக்கலாம். அந்த நாள் அந்த அரிசியை அது டெய்லி போட்டுட்டு வரணும். கண்டிப்பா வந்து தலைக்கு ஊத்தி இருந்தீங்கன்னா அந்த 7 நாள் அந்த அரிசியை எடுக்கக்கூடாது. மற்ற நாள் தொடர்ந்து எடுக்கலாம். எடுத்துட்டு அந்த அரிசி எவ்வளவு சேருதோ, ஒரு 1/2 கிலோ சேர்ந்தாலும் சரி, 1 கிலோ சேர்ந்து அந்த அரிசியோட சேர்த்து இன்னும் ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ சேர்த்து வீட்டிலேயே சமைச்சு கோயில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுக்கலாம். அப்ப நீங்க அங்க மகேஸ்வர பூஜை செய்ய தேவையில்லை. வீட்டுல சமைச்சு கொண்டு போய் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் கொடுக்கலாம். இது என்ன சாதம் செய்யலாம்? லெமன் சாதம் செய்யலாம். கண்டிப்பா தயிர் சாதம் வந்து குறிப்பிட்ட பரிகாரத்துக்கு செய்யறது, அதை செய்யக்கூடாது. லெமன் சாதம் செய்யலாம், சாம்பார் சாதம் செய்யலாம். இது 2ஐயும் செஞ்சு பார்சல் பண்ணி அங்க வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம். இது 2 செய்யாட்டி
மிளகு சாதம் செய்யலாம். கண்டிப்பா வந்து சக்கரை பொங்கல் செய்யக்கூடாது. சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா நைவேத்தியம் பண்ணி தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், தெய்வத்துக்கு கொடுத்து தான் கொடுக்கணும். அப்ப அது பிரசாதம் ஆயிரும், அன்னதானமா ஆகாது. அப்ப இந்த 3 சாதமும் வீட்டுல செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாலும் அது அன்னதானம். அதாவது எலுமிச்சை சாதம், மிளகு சாதம், சாம்பார் சாதம், 3 சாதம், 3ஐயும் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல தேவையில்லாம ஏற்படக்கூடிய, இப்போ ஒரு நேயர் கூட நேத்து பேசுறப்ப கூட கேட்டாரு, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, அடிக்கடி வந்து விபத்து, தேவையில்லாம காயங்கள் ஆகுது, இது தவிர்க்கும். அகால மரணங்கள் தவிர்க்கும். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாம்பாங்க, டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு உயிர் போயிடும். இவங்கெல்லாம் வந்து இந்த அன்னதானம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத உயிரிழப்புகளையும் உடல் ஊனத்தையும் தவிர்க்கலாம். நன்றி 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 சுவாமிஜி. நேயர்களே, நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா கேட்குற கேள்வி உங்க சார்பாக கேட்டுட்டு இருக்கேன், பொதுவான பரிகாரங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்க பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமிஜி, இப்போ வந்து அன்னதானமும் பார்த்தாச்சு, மகேஸ்வர பூஜை முடிஞ்சாதான் பண்ண 10 பேருக்கு கண்டிப்பா பண்ணதான் ஒரு சிவனடியார் இருக்கணும். கண்டிப்பா 10 பேர், நீங்க 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு முடிச்சிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு சிவனடியார் அதுல இருக்கணும். அவருக்கு போட்டு அவருக்கு இந்த 3 விதமான தானங்கள், வஸ்திர தானம், சொர்ண தானம், அன்னதானம், இது 3ஐயும் கொடுத்துட்டு தான் நீங்க அடுத்து அன்னதானமே போடணும். அது இல்லாம போடுறப்ப அந்த நடத்துறவங்க, அன்னதானம் நிறைய பேர் நடத்திட்டு இருப்பீங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து 20 பேர் சேர்ந்து, அந்த 20 பேர்த்தோட லைஃபையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது அப்போ உங்களுக்கு புரியும். சுவாமிஜி, இது தவிர ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலவிதமான தோஷங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்க அடிக்கடி. அதுல முக்கியமானது 3 தோஷத்தை தான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. இதுதான் வந்து மக்களுக்கு வரும், இந்த தோஷத்தை இப்படி தவிர்த்துக்கலாம், இப்படி வந்து பரிகாரம் செய்யலாம். அது என்னென்ன தோஷங்கள்? 3 தோஷங்கள் சொல்லுங்க. அது முதல் தோஷம் ஆட்படுறது கந்தர்வ தோஷம். நம்ம கட்டங்கள்ல எல்லா கிரகங்களும் இருக்கும், மேல இருக்க கிரகங்கள், பூமி மட்டும் அதுல இருக்காது. பூமியை சுத்தி ஒரு வலை இருக்கு. என்ன வலை? மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த பூமி தான் நம்ம மனுஷனோட, அதுதான் அந்த கந்தர்வ தோஷத்துடைய மூல காரணம். இது யாருக்கு வரும் அப்படின்னா 13 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் ஆண்களுக்கு கண்டிப்பா 100% ஆண்களுக்கு வரும். அதுக்கு அடுத்து 45ல இருந்து 57க்குள்ள 2வது தடவை வரும். இந்த கந்தர்வ தோஷம் வர்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவனுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும், படிப்பு இருக்காது. வேலைக்குன்னு எங்க போனாலும் அதிகபட்சம் 1 மாசத்துக்கு மேல போக மாட்டான். சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், நல்லா தூங்குவான், சாப்பிடுவான், ஹைஃபையா அவனுக்குன்னு காசுன்னு வீட்டுல இருந்தா எடுத்துட்டு போய் ஹைஃபையா செலவு பண்ண ஆசைப்படுவான் மற்றவங்களுக்காக. இது ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு, கல்யாணம் ஆகி அந்த பெண் கருவுற்று வளகாப்பு வர 7 மாதத்துக்குள்ள அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப கருவுல இருக்கிறது பெண் குழந்தை, கண்டிப்பா அடிபடும். அப்படி இல்லாத பட்சத்துல குழந்தை பிறந்து 6 மாசத்துக்குள்ள அடிபடும். இதுவும் கந்தர்வ தோஷத்தோட அறிகுறி. இது 2ஐயும் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வந்து அவன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ராமரா இருப்பார், வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்துப்பார். குழந்தை பிறந்து ஒரு 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா போற வர்ற பொங்கம்பளை எல்லாம் ஆசைப்படுவாரு, அவங்களெல்லாம் பார்ப்பாரு. அவர் மைண்ட்ல, இது ஆண்களே அனலைஸ் பண்ணலாம், மைண்ட்ல எப்பயுமே செக்ஸுவல் தாட்ஸ் இருக்கும். இதுவும் கந்தர்வ தோஷம். இதுதான் வந்து குடும்பத்திற்கு முதல்ல பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தோஷம், ஒரு மனுஷனை பின்னுக்கு தள்ளக்கூடிய தோஷம். இந்த கந்தர்வ தோஷத்தை பொதுவா ஏதாவது பரிகாரம் செஞ்சு எல்லாருமே பயன்படுற மாதிரி இது பரிகாரம் இருக்குங்களா? பண்ணலாமா? இருக்கு, பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இதை ஒருத்தர், நான் சொன்னதை வந்து ஒரு விளையாட்டா கூட ஒருத்தர் பேசியிருந்தாரு. எப்ப பார்த்தாலும் தேங்காயை பத்தியே சொல்றாரு, தேங்காயில அப்படி என்ன இருக்குன்னு. தேங்காயால முடியாது எதுவும் இல்லைங்கிறதுனாலதான் பூஜை பொருள் முக்கிய பொருளா தேங்காயை வச்சிருந்தாங்க. தேங்காய் 11 தேங்காயை எடுக்கணும், அதை மாலையா கோர்க்கணும். 10 தேங்காயில, அதாவது இங்கிட்டு இருக்கிற 5ல மஞ்சளும் இங்கிட்டு இருக்கிற 5ல விபூதியும் கலந்துட்டு கீழே இருக்கக்கூடிய தேங்காய் ஒரு தேங்காயில மட்டும் குங்குமம் தடவும். இதுல நான் சொன்ன மாதிரி முதல் சொல்லியிருந்தேன் இல்லையா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, இதுல பிறந்தவங்க வலம்புரி பிள்ளையாருக்கும், அடுத்த 6 மாசம் பிறந்தவங்க இடம்புரி பிள்ளையாருக்கும் அவங்க பிறந்த நட்சத்திரத்துல போய் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் வரைக்கும் முழுவதும் உபவாசம் இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து 6 மணிக்கு மேல பசும்பால் 1 டம்ளர் குடிச்சு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணாங்கன்னா இந்த கந்தர்வ தோஷம் அவங்கள விட்டு விலகும். நன்றி நன்றி சுவாமி. அடுத்த தோஷம் என்ன? அடுத்து இந்திர சாபம். இந்திர சாபங்கிறது என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்து வேலையே கிடைக்காது, எங்க போனாலும் தடை. அவன் சின்சியரா வேலை செஞ்சாலும் அதோட கிரெடிட்டை வந்து அவரோட மேலதிகாரி வாங்கிட்டு போயிடுவான்.
உண்மையா எல்லா இடத்துலயும் இருக்க பார்ப்பான். அவன் மனைவிட்ட உண்மையா இருக்க பார்ப்பான், அவன் வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்க பார்ப்பான், பேரண்ட்ஸ். ஆனா யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல அவன் தப்பு பண்ண அந்த தப்பவே பெருசாக்கியே தான் அவனை பேசுவாங்களே தவிர அவனை நம்ப மாட்டாங்க. ரொம்ப முக்கியம், அவருக்கு எங்க போனாலுமே வேலை நிலைக்காது. கெட்ட பேரோட வேலை நிப்பாட்டு, இல்லாட்டி கப்பம் கட்டிட்டு வேலையை நிப்பாட்டுவார். அதாவது தேவையில்லாம கெட்ட பேர்ல பணத்தை கட்டிட்டு வெளியே வரணும், இல்ல மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மூவல் ஸ்டோன் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேற அடுத்த வேலை. இது இந்திர சாபம். இப்படி இருக்கிறவங்க வந்து முருகர் கோயில், அதாவது திருப்பரங்குன்றம் முதல் 6 மாசத்துக்கு, இரண்டாவது 6 மாசத்துக்கு வந்து பழனி, இங்க போய் முருகரை வழிபட்டுட்டு தேனு பன்னீர் வாங்கி கொடுத்துட்டு ஆம ரூபம் இருக்கக்கூடிய தகுடு வாங்கி தலையை 3 முறை சுத்தி, பக்கத்துல எந்த கோயிலா இருந்தாலும் அங்க உள்ள முருகர் கோயில் எல்லாத்துமே பக்கத்துல ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல போட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இது 2வது தோஷம். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய எம்கே தொலைக்காட்சியில் விடியலை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுவாமிஜி இன்னைக்கு சொல்ற பரிகாரம் எல்லாம் பொதுவான பரிகாரமா சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா ரொம்ப நல்ல விதமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கையில அதை முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், ஏன்னா ஆல்ரெடி நீங்க எடுத்திருப்பீங்க, கையில பேப்பர் பேனை எடுத்து வச்சிருப்பீங்க, அது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்னன்னா, சுவாமிஜி நேரில் சந்திக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து தெளிவா பேசணும், தெளிவா உங்களோட பிரச்சனையை சொல்லி பரிகாரம் கேட்கணும்னா சென்னையில ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் சந்திக்கலாம். சென்னையில எங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட் இருக்கு, அங்க டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134, ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில சந்திக்கலாம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற தி பார்க் எவரெஸ்ட் ரெசிடென்சியல் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்ல இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கினீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும். இது தவிர ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் ஹோட்டல. இந்த 3 இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து கீழே தெரியுற மொபைல் நம்பர்ல போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில 10 மணிலிருந்து 3 மணி வரை சுவாமிஜி அவரோட அலுவலகத்துல சந்திக்கலாம். நேரலையில நீங்க பேசும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பிரச்சனையை தெளிவா சொல்லுங்க, யாரும் பொய் சொல்லி கேட்காதீங்க. அடிக்கடி சுவாமி சொல்றது பொய் சொல்லி பேர் மாத்தி சொல்றதோ இல்ல ஊர் மாத்தி சொல்றதோ அதெல்லாம் சொல்லுவாரு. இப்ப 3வது தோஷம் வந்து மிகப்பெரிய தோஷம்னு சொல்லுவீங்க அடிக்கடி, பிரம்மச்சேத தோஷம். அதாவது கிரக தோஷங்களே இல்லாம கோயில்ல போய் பரிகார ஸ்தலங்களை போய் பரிகாரம் பண்றது. முதல்ல பரிகாரம் சனீஸ்வரன், திருநள்ளாறு கோயில்ல போய், திருநள்ளாறு முக்கியமா பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு தான் பிரசித்தி பெற்றது. ஆனா அங்க சூரியனும் இருக்காரு. இது 180 பேத்துக்கு தெரியாது. என்னன்னா அங்க போயிட்டு கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க துணி விடலாம், மற்றவங்க துணி விடக்கூடாது. 2வது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கோயில்கள்ல இருக்கக்கூடிய குளங்கள் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. ஆத்துல குளிக்கிறப்ப துணி விடலாம், ஆறு அடிச்சுட்டு போகும், அப்போ உங்க பாவங்கள் அடிச்சுட்டு போகும். ஒரு குளத்துல பொதுவா கோயில் குளங்கள், நம்ம ஏன் கோயில்களுக்கு பக்கத்துல குளங்கள் வெட்டினாங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. குளத்துல குளிச்சா புண்ணியம், அந்த கோயில் ஸ்தலத்துக்கு வந்த புண்ணியம் கிடைக்கும். அப்ப அந்த புண்ணியங்கிற கிடைச்ச உடனே நீங்க அங்க துணியை விட்டீங்கன்னா அந்த புண்ணியத்தை நீங்க அங்கேயே விடுறதா ஐதீகம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பண்டிதர் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, கோயில்ல இருக்க குளங்கள் எதற்காகனா புண்ணியத்திற்காக. எல்லா பழங்கால கோயில்லையும் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். அந்த கோயில் குளத்துல அவன் குளிச்சானா அவன் தோஷம் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கட்டுங்கிறதுக்காக. ஆனா இப்ப அந்த புண்ணியத்தை நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குமா? நடக்காது. ஸோ பிரச்சனையே இல்லாதப்ப அங்க போய் விட்டுட்டு வரக்கூடாது துணியை. அதே மாதிரி ஆறு இப்ப ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பம்பையில குளிக்கிறப்ப கண்டிப்பா துணி விடணும், விடாம யாரும் வரக்கூடாது. காரணம் என்ன, உன் பாவங்களை அதை அடிச்சுட்டு போகும். ஆத்துல துணி விடலாம், அது எந்த ஆறா கூட இருக்கலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்க ஆறுல கூட போய் குளிச்சுட்டு துணியை விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க பாவங்கள் படிப்படியா குறைஞ்சிடும். ஸோ இப்படி செய்யறப்ப கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலம் போன உயிர் போச்சோ அதே போல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு கவச குண்டலமா இருக்கக்கூடிய துணிகளை பிரச்சனைகள் இல்லாமல் குளங்கள்ல கழட்டி விடக்கூடாது. ஒண்ணு. முக்கியமா திருநள்ளாறு இந்த மாதிரி புண்ணிய சேத்திரங்கள் பரிகார சேத்திரங்கள்ல போய் நமக்கு எந்த ஒரு சனி, இப்ப நண்பர் ஒருத்தருக்கு கண்டச்சனி நடக்குது, அவர் போறாரு, அவருக்கு சனி தசை நடக்குது, அவர் போறாரு, கூட நீங்க போயிருக்கீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இருக்கு, குடும்பமே போய் அங்க துணியை விட்டீங்கன்னா குடும்ப தலைவரா இருக்கிறப்ப அவருக்கு ஆக்சிடென்ட், தொழில நஷ்டம், நிம்மதி இல்லாத தனம், பண இழப்புகள், நண்பர்களை நம்பி பணம் இழக்கிறது, இது 6 மாத காலத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும். யார் யார் போயிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க. நடக்காட்டி என்னை லைவ்லயே வந்து கேட்கலாம், எனக்கு நடக்கல அப்படின்னு.
அடுத்து பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத, அதாவது கணவர் வந்து ராமராகவே இருப்பார், ஆனால் திடீர்னு அவர் மேலே நமக்கு சந்தேகம் வரும். இவர் அந்த பொம்பளைட்டு நல்லா பேசுகிறாரே, அவருக்கு பெண் தொடர்பு இருக்குமா? ஸோ இந்த சந்தேகத்தை வெளியும் கேட்க முடியாமல் அவங்கள்ட்ட தேவையில்லாதுக்கெல்லாம் அப்புறம் எமோஷன் ஆகி சண்டை போட்டு உங்கள் நிம்மதியை ஃபஸ்ட்டு இழப்பீங்க. தேவையில்லாத பெண் சிநேகிகளோட சாவகாசம் ஏற்பட்டு உங்களோட நகை பணத்தை இழப்பீங்க. அவங்க நீங்கள் தப்பே பண்ணாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டாக ஆகியிருப்பாங்க, அவங்கனால உங்கள் பேரும் கெடும். தேவையில்லாத அவப்பெயர், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய கணவன் ஒற்றுமையாக இருக்கானுமே டக்குன்னு பிரிஞ்சு டைவர்ஸில் வந்து நிற்பாங்க. இது நடக்கும். இது எல்லா சேத்திரத்தில் இருக்கக்கூடிய குளங்கள்லேயும் வந்து பிரச்சனை இல்லாமலும் துணியை குளிச்சுட்டு வரலாமே தவிர துணியை விட்டால் இந்த தோஷத்துக்கு ஆளாவாங்க. இதை மாற்ற முடியாது. ஸோ முக்கியமாக இந்த 3 தோஷங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இது 3 தான் மக்களை வந்து தொடர்ந்து பிரச்சனைகளுக்குள்ள உலட்டிக்கிட்டே இருக்கு. மேலும் மேலும் அவங்களுடைய சந்தோஷங்களையும் அவங்களுடைய திருப்தி இல்லாத ஒரு நிலையும் உருவாக்கக்கூடியது இந்த 3 தோஷங்கள். கண்டிப்பாக மக்கள் நிறைய பெரிதும் கேட்குற கேள்வி, நீங்கள் அடிக்கடி சொல்கிறத சரியான முறையில் அவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி கேட்கணும், அதை பற்றி சொன்னார் நோட் பண்ணுறது என்னென்னா, நிறைய பேர் 100க்கு 50% பேர் இப்போ வந்து எந்த விதமான உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. பல டெஸ்ட் எடுத்து பார்த்தும் குழந்தை தங்கும் இல்லை டக்குன்னு அந்த மாதிரி இதில் இருக்கும்போது நீங்கள் ஒன்று அடிக்கடி சொல்லுவீங்க, பொதுவாக இது மாதிரி இருக்கவங்க வந்து இந்த பெட்ரூம் வாசலில் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, குழந்தை தங்கம். அதாவது இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் வந்து அவங்களுக்கு பயம் வரும், டக்குன்னு உடம்பு உலுக்கி தலைக்கு ஊற்றுவாங்க. இல்லை நைட்டு வந்து பயமுறுத்துற மாதிரி கனவுகள் வரும். இது முதல்ல வந்து பயந்து தலைக்கு ஊற்றுவாங்க. 2வது நைட்டு கனவுகள் தவறாக வரும். 3வது அவங்க வீட்டில் ஏதாச்சும் அவங்க உடம்புலேயே ஏதாச்சும் ஒன்று அமுத்துற மாதிரி இருக்கும். இது 3வது தான் கொஞ்சம் டேஞ்சர். இருக்க 2க்கும் என்ன பண்ணலாம்னா, இந்த டக்குன்னு பயந்து பீரியட் ஆகுறவங்க வாசலில் வந்து லெமன் கட் பண்ணி வைக்கலாம், எதுவும் பூசாமல். வாசல் வாசக்கால் தலைவாசல். அதாவது பீரியட் ஆகுறதுக்கு இப்போ மந்த்லி இவங்க 20னா அடுத்த 5 நாளைக்கு அவங்களுக்கு தெரியும். அந்த டேட்டுக்கு 7 நாளுக்கு முன்னாடி இருந்தே இதை வச்சுட்டு வரணும். டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு வச்சிடணும், காலையில் எடுத்து போட்டுறணும். டெய்லி ஒரு பழம். அடுத்து நைட்ல கனவுகள் வந்து கனவுகளா ரொம்ப யாரோ துரத்துறமா இந்த மாதிரி கனவுகள் வந்து தலைக்கு ஊத்துறவங்க குங்குமத்தை தடவி வைக்கணும். 3வது தன்னை ஏதோ அமுத்துற மாதிரி இருக்கிறவங்க தடியின் காயும் வாங்கி வைக்கணும். தடியின் காய்ங்க டிஸ்டி பூசணிக்காய். வெளியில லெமனையும் வைக்கணும் குங்குமம் தடவி. அவங்க பெட்ரூம்ல வந்து ஒரு பூசணிக்காய் வாங்கி அதுல வந்து ஒரு ஹோல் போட்டு கல்லுப்பு ஒரு கைப்பிடி உள்ள போட்டு மூடி வச்சிடணும். காலையில எந்திரிச்சு அதை வெளியில தூக்கி போட்ட போய் எதுவுமே செய்ய வேணாம். காலையில அந்த பூசணிக்காய் எடுத்து வெளியே போட்டணும். அப்ப அந்த அமுத்துறது வராது. சும்மா இது வந்து குழந்தைக்காக மட்டும் இல்லை, நார்மலா நிறைய பெண்களுக்கு இது நடக்கும். சிலர் தூங்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு தூக்கி போடுற பிரச்சனை இருக்கும். என்னன்னே தெரியல, தூக்கி போடணும். நீங்க பெட்ல படுத்திருப்பாங்க, அங்க தூக்கி விடுவாங்க. தூக்கத்துல தூக்கி போடும் சாமின்லாம் வருவாங்க. அவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். வெளியில வந்து ஒரு லெமனை வச்சுட்டு உள்ள வந்து ஒரு பூசணிக்காய் நடுவுல கட் பண்ணி எடுத்துட்டு கல்லுப்பு ஒரு பிடி உள்ள போட்டு மூடி வச்சிடணும். அவங்க படுத்திருக்கிற காலோரத்துல கால் கிட்டதான் இருக்கணும். அப்ப அடுத்த நாள் காலையில எடுத்து அதை தூக்கி போறப்ப அந்த பிரச்சனை அவங்கள விட்டு போயிடும். மேக்சிமம் தூக்கி போறது ரோட்ல போடாம ஓடுற தண்ணி, ஓடக்கூடிய தண்ணி, இல்லாட்டி கடல், இதுல போட்டாங்கன்னா அந்த வேற யாருக்கும் அது போய் சேராம இருக்கும். நன்றி சார். இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு மக்கள் கேட்டது. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, தொழில் முன்னேறதுக்கு, வீடை எப்படி அமைக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பேசணும்னா அவங்களோட கேள்வியே 2-3 மணி நேரம் கூட பேசலாம். ஆனா இன்றைய தினம் நிறைவு செய்ய வேண்டிய தருவாயில இருக்கும். திரும்ப சந்திக்கலாம் சுவாமிஜி. நேயர்களே, நிச்சயமா இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமிஜி நீங்க சென்னையில சந்திக்கணும்னா ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் வெளியில சந்திக்கலாம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை முகப்பேர் ஈஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி பஸ் ஸ்டாப், அந்த ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்கு. அதுல இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திருச்சியில பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்ல இருக்கு. ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமாக சேலத்துல ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் மோட்ல. எந்த இடத்துல சந்திக்கிறதாலும் போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை திரும்பவும் சந்திக்கலாம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம்.